வெல்கம் டு நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்சிசி கவுன்சிலிங்லேருந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்சிசி கவுன்சிலிங்கில் 20ல இருந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் 22 நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லியிருந்தாங்க. பட் அது டிலே ஆச்சு. அதுக்கு பதிலாக 23 சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. 23ல் ஸ்டார்ட் பண்ணி 27 அன்னைக்கு நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் க்ளோஸ் ஆச்சு. 1 டே மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸிங் டைம் எடுத்துக்கிட்டாங்க. 28 ஜூலை மட்டும் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸிங் டைம் எடுத்துட்டாங்க. ஆஸ் பர் ஸ்கெடியூல் படி பார்த்தீங்க அப்படின்னா 29th வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதுபடி நம்மளுக்கு இன்றைக்கி ஜூலை 29th வந்து நம்மளுக்கு வந்து எம்சிசி கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரவுண்டு 1க்கான ப்ரொவிஷ்னல் ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா எம்சிசி கவுன்சிலிங்கை போனீங்க அப்படின்னா யூஜி கோர்சஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ப்ரொவிஷ்னல் லிஸ்ட் ஃபார் ரவுண்டு 1 கவுன்சிலிங் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணி உங்களோட மார்க் அண்ட் ரேங்க்கை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எம்சிசி கவுன்சிலிங்லேருந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? பட் நம்ம நிறையா பேர் கேட்டிருந்தாங்க தமிழ்நாட்டினுடைய ரிசல்ட் வந்து எதனால் தள்ளி போச்சு, எம்சிசி கவுன்சிலிங்கில் 1 டேட் தள்ளி போனனால தான் வந்து அது தள்ளி போச்சான்னு கேட்டிங்க. அது காரணமே கிடையாது. ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு காரணமே கிடையாது. மேக்ஸிமம் அவங்க எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடுவில் சாட்டர்டே சண்டே இருக்குது. செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பேங்க் ஏதாச்சும் லீவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் அந்த டேட்ஸை வந்து தள்ளியிருக்காங்களே தவிர மற்ற கவுன்சிலிங் இருக்கிறனால நம்மளுக்கு தள்ளுறதே கிடையாது. ஓகே, செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண முடியாது, சாட்டர்டே சண்டே பேங்க் லீவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் அவங்க டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. அதேமாதிரி ஜாயினிங் டேட் பண்ணும்போதும் சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு வந்து இடையில வந்தனால தான் அந்த ஜாயினிங் டேட்டையும் தள்ளி 11ஆம் தேதி ஜூலை 11ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஒரு ரீசன்காண்டி தான் நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த கவுன்சிலிங் ஸ்கெடியூலை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து தமிழ்நாடோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து தள்ளி போகுது, எம்சிசி கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறனால தான் வந்து நம்மளுக்கு தள்ளி போச்சு அப்படின்னு நினச்சிட்டிங்க. அது ரீசனே கிடையாது. செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுறதுக்காண்டி தான் அந்த டைமிங் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு எடுத்துக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான ஃபுல் கைட்லைன்ஸ் அண்ட் ஆல் இந்தியா கோட்டா கைட்லைன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி 299 rupees பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் வந்து காலேஜுக்குள்ளே போகிற வரையுமே தெளிவாக தருவாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.